ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/3/2026 ஸ்ரீசக்தி SS 510க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி, செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன், வியாழன் டு வியாழன் சொல்லிட்டு அந்தந்த ட்ராக்கில் வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதாவது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ஸ்ரீசக்திங்கிற கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாயுடைய ABC போர்டு ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 596, அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 647, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 985 சொல்லிட்டு இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து PC போர்டோட வந்து 143, அதாவது 2+143 நம்ம வந்து கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 507லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவை PCங்கிறதுனால நம்ம இந்த 07 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 2 1, அதாவது 1 ஈக்குவல் டு இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கூட்ட போகிறோம். அதனால் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 0ட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, இங்கே நம்மளுக்கு 7ோட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 2 அல்லது 8 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 8. இப்போ இந்த 507க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 988. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம் நண்பா. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் வந்து பெய்ட்ஸாகவே கிடச்சிருந்துருக்கு. இப்போ 988க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 988 இதில் நம்மளுக்கு தேவை வந்து 88, அதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 14. இப்போ இதை கூட்டிடலாம். 8ோட 1 கூட்டும்போது 9, இங்கே 8ோட 4 கூட்டும்போது 2. அப்போது 9 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 988க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 2. இப்போ இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 712. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா PC, 2வது ட்ரா நம்மளுக்கு C போர்டு இருக்குது. இப்போ 3வது ட்ரா பார்ப்போம். ஏன்னா இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 143ங்கிற ஃபார்மெட்டை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே 712க்கு நம்மளுக்கு இங்கே 12 தான் தேவை. இதோட ப்ளஸ் 23, அதாவது 143க்கு லாஸ்ட்டு 3. இப்போ இதை கூட்டிடலாம். 1ோட 2 கூட்டும்போது 3, இங்கே 3ோட 2 கூட்டும்போது 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 712க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 5. இப்போ இந்த 712க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 985. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 143ங்கிற ஃபார்மெட்டு பார்த்துட்டோம் நண்பா. 3 ட்ராவும் பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா PC, 2வது ட்ரா C, 3வது ட்ரா நம்மளுக்கு C போர்டு. இப்போ 3 ட்ராவும் நம்மளுக்கு C போர்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் இங்கே 143 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் 143க்கு தான் வர்றோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2+143. இப்போ நம்ம 985க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 85, இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 21. இப்போ இதை கூட்டிடலாம். 8ோட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 5ோட 1 கூட்டினோம்னா 6. அப்போ 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 985க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0வா அல்லது 6. இப்போ இந்த 985க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 647 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இங்கே சீபோர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு A போர்டு வந்திருக்கு. ஸோ டச்சு மிஸ் ஆகலை, நம்மளுக்கு வந்து A போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போது 647க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 47, இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 24. இப்போ இதை கூட்டிடலாம். 4ோட 2 கூட்டினோம்னா 6, இங்கே 7ோட 4 கூட்டினா 1. அப்போது 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 647க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 647க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 596. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்ட் மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 596 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்.
இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்பெனி ப்ரைஸ் தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை நம்மளோட ஸ்ரீசக்தி ரிசல்ட் நண்பா. அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தின ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம செவ்வாய் தான் பார்க்குறோம். இங்கே நம்மளுக்கு 596 இருக்குது. இதில் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சு, அதோட நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அதை ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு இங்கே 596 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 96 நண்பா. இந்த 96ல் நம்ம வந்து கூட்ட போகிறது வந்து +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். இதெல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 9ஓட 2 கூட்டும்போது நம்மளுக்கு 1. இங்கே 6ஓட 3 கூட்டும்போது நம்மளுக்கு 9. அப்போது 1 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்முட் இப்படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சீபோர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 9. 1 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த 1 அல்லது 9 இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிசி மிக்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு பிசி மிக்சரில் நம்மளுக்கு வந்து பெய்ஸ் கிடச்சிருந்துச்சி நண்பா. ஆனால் போர்டு மாதிரி நம்மளுக்கு வந்து ஏபி போர்டில் போயிருந்துச்சு. நேற்றுக்கு வந்து ரிசல்ட் வந்து 184 நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 1 8 கிடச்சிருந்துச்சி. அதாவது ஏபி போர்டில் ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த ட்ரா நான் வந்து சி போர்டு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் பிசி போர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் எப்போதும் போல் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் போர்டு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி நம்பர்ஸ் 415101, அதோட 91 29 39 49 31. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய எப்போதும் போல் கொண்டு வந்திருக்க 8 நம்பர்ஸ், அதாவது 8 பெய்ர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்மேட் படி ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் போர்டு மாற்றிக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு போர்டு மாறி இருந்ததுனால நான் சொல்கிறேன். நேற்றுக்கு நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருந்துச்சி, சி போர்டு கிடைக்கல. ஆல் போர்டில் ஹிட் ஆயிருந்துச்சு நேற்றுக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிதுன்னா இதில் வந்து நம்மளுக்கு பிசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு இது ஏபி அல்லது ஏசிக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களோட கெஸிங் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அந்த கெஸிங்கோட என்னோடய கெஸிங் ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் சி போர்டுக்கு, அதோட ஏபிசி போர்டுக்கு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டு, அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/3/2026 ஸ்ரீசக்தி SS 510க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.